பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேனே பலமுறை நானே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேனே பலமுறை நானே. கரம் தொட்டென்னை வனையும், உலகிற்கு ஒப்பாக மாற்றும். கரம் தொட்டென்னை வனையும், உலகிற்கு ஒப்பாக மாற்றும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. இயேசுவே இயேசுவே தேடியை மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தே பலமுறை நானே. தனிமையில் வெறுமையில் தவிக்கையில், தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில். தனிமையில் வெறுமையில் தவிக்கையில், தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில். தாவீதின் மனதை மாற்றியவர், தயவாக என்னையும் சாயலாக்கும். ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே.
அழிவு வருமன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த உலகத்தில் பிறந்த எவருமே நான் உச்சத்தில் இருக்கிறேன், நான் இறங்கவே மாட்டேன், என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் ஒரு நாளில் அது வீழ்ந்து போயிடும். எப்போ தெரியுமா? அது அழிவு வரும்போது. மேன்மையாக அவர்கள் நினைக்கின்ற பொழுது, தங்களை குறித்து பெருமை பாராட்டுகின்ற பொழுது, தங்களை தாங்களே அவர்கள் உயர்த்துகின்ற பொழுது ஒரு நிமிடத்தில் அவர்கள் வீழ்ச்சியை சந்திப்பார்கள் என்று சொல்லி இந்த பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில் இருந்தாலும் தாழ்மையாக இருப்பீர்கள் என்றால், எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால், மரியாதையாக பேச கற்றுக்கொள்வீர்கள் என்றால், பிறருடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் படிக்கிற, வேலை பார்க்குற, வசிக்கிற இடத்துல எல்லோரிடத்துல இனிமையாக நீங்கள் பழகுவீர்கள் என்றால், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் தருவார். கீழே இருப்பவர்களை மேலே உயரத்துக்கு கொண்டு போகிறார். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போனார். அதே இடத்துல யோபு வாழ்க்கையில் சோதிக்கப்படுற நேரத்தில் ஒரே நேரத்தில் கீழே வந்தார். அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் அவரை வைத்துட்டு போனார். நேபுகாத்நேசார் பெருமை கொண்டு பேசிய பொழுது அவர் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும், உலக வரலாற்றிலே மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும், ஆனால் ஒரு நிமிஷத்தில் மிருகங்களோடு மிருகங்களாக வாழ முடியாது அவர் தள்ளார்னு பார்க்குறோம். அதனால் எப்போவுமே தாழ்மையாக இருப்போம். ஒரு பொழுதும் பெருமை வேண்டாம், வீழ்ச்சி வேண்டாம், அடி வேண்டாம். நம்மளை தாங்கவே முடியாது. நம்மை தாழ்த்த தாழ்த்த நம்முடைய ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு மிக சிறப்பானவைகளையே தருகிறார். சிறப்பானவை இல்லை என்று ஆண்டவர் நினைப்பார் என்றால் தரமாட்டார். ஆனால் நாமும் எனக்கு இதுதான் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறோம். இதெல்லாம் எனக்கு தரமாட்டேங்கிங்களேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறோம். அதில் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோம். பிறகு ஆண்டவர் சிறப்பானது நமக்கு தரும்பொழுது தான், இதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு அதை தராமல் இருந்தாரோ என்று நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தர் நம்ம இழுத்து செல்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தண்ணீர் அடித்து செல்கிற பொழுது எல்லாம் கூடவே அப்படி தன்னாலே தண்ணி கூட எல்லாம் பறந்து போகிற மாதிரி நாமும் ஆண்டவர் நம்மை அடித்து செல்கிற அந்த வெள்ளத்தில் நாமும் கூட இழுத்து செல்வதற்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வேதனை இல்லை. கர்த்தாவே, உம் சித்தம், என் சித்தம் அல்ல, உம் சித்தப்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து நல்ல நல்ல செய்திகளை அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாமும் கூட இந்த செய்திகளை பிடித்து கொள்வோம் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாத மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஒரு ஊர், ஒரு சிட்டி, ஒரு பட்டணம், 2 வித்தியாசமான நபர்கள் அங்கே இருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கிறவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆள், மிகப்பெரிய போஸ்டில் இருக்கார், ஒரு ஜட்ஜாக இருக்கார், கையில் நிறைய அதிகாரம் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, கடவுளுக்கும் பயப்பட மாட்டாரா, மனுஷனையும் மதிக்க மாட்டாரா. இது மாதிரி நிறைய பேரை நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க, யாரையுமே மதிக்க மாட்டாங்க. ஒரு விசை ஒரு ஆலயத்தில் ஒரு எலெக்ஷன் நடக்கிறது. நான் பேராசிரியர் என்கிறபடியினாலே என்னை அங்கே அந்த ஓட்டு எண்ணுறதுக்கு அந்த காரியங்களுக்கு என்னை அமைத்திருக்காங்க. ஒரு குருவானவர் என் மீது அதிக மரியாதை கொண்டவர். இந்த ஐயா நீ அங்கே வச்சுருந்தாங்க. நிறைய பேராசிரியர் இருந்தாங்க. அங்கே அந்த கவுண்டிங் பண்ணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது முக்கால்வாசி நேரத்தில் எனக்கு ஒரு அவசரமான அழைப்பு வந்தபடினாலே நான் வெளியே போகிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க, 100கணக்கில். வெளியே காவலுக்கு போலீஸ்காரர்கள் இருந்தார்கள். ஏன்னா அந்த குழப்பம் எப்போவுமே அரசியல் எப்பவுமே குழப்பம் தானே, 2 பார்ட்டிங்கிறதுனால. நான் வெளியே போகிறேன். நீ யார், நீ ஏன் வெளியே போகிற அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி என்னை பார்த்து வா போன்னு ஒருமையில் அவர் பேசினார்.
நான் ஒன்றுமே சொல்லவில்லை, அமைதியாக இருந்தேன். பக்கத்தில் இருந்தவர் சர்ச்சை சார்ந்தவர், சார் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவசரமாக போகிறாங்க. அப்படியா போ. மனுஷனை மதியாதவர்கள் வா போன்னு தான் பேசுவாங்க. தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால யாரையும் மதிக்கவே மாட்டாங்க. அது தவறுன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை. மனுஷனை மதிக்காமல் இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. மரியாதை கொடுக்க வேண்டியதில் கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். அதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நிறைய பேர் அப்படிப்பட்டவங்கள நான் பார்த்துருக்குறேன். கடவுளுக்கும் பயப்பட மாட்டாங்க. நான் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக வேலை செய்த பொழுது, ஒரு கிறிஸ்தவ கல்லூரி, அங்கே பிரின்சிபாலாக இருந்தவர் ஆண்டவரை அறியாதவர். கிறிஸ்தவ பாடல்கள் பாடுகிற பொழுது, ஜெபம் நடக்கிற பொழுது அவர் கண்களை திறந்து கொண்டே நிற்பார். அவர் ஒரு நல்ல மனிதர். ஆனால் அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லாதபடியினாலே ஜெபம் நடக்கிற பொழுது கண்களை திறந்து கொண்டே இருப்பார். அது சரியல்லவே. ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் அல்லவா? ஆண்டவரின் நாமத்தை எல்லாரும் பாடி துதிக்கும் பொழுது அவர் கண்களை மூடாமல் இருப்பது ஒரு நல்ல காரியம் அல்லவா? அதை பார்த்து மாணவர்கள் மாணவிகள் என்ன நினைப்பார்கள், எப்படி வழிநடத்தப்படுவார் என்பதெல்லாம் அவர் சிந்திக்கவில்லை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த பூமியில அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கடவுளுக்கு பயப்படாதவர்கள், மனுஷரை மதிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட ஆண்டவர் வந்து அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காராம். அப்படி என்றால் ஆண்டவர் எவ்வளவு ஒரு நல்லவர் என்பதை புரிந்து கொள்கிறோம். தன்னை மதிக்கவே மதிக்காத, பயப்படவே பயப்படாதவர்களுக்கும் கர்த்தர் மனமிறங்கி அவர்களுக்கும் வேலையை, கவர்மெண்ட் ஜாபை கொடுத்து, அவர்களுக்கும் பெரிய வீட்டை கொடுத்து, காரை கொடுத்து, அவர்களுக்கும் பிள்ளைகளை கொடுத்து, அவர்களையும் வாழும்படியாக அன்று செஞ்சிருக்கார். கர்த்தரை போல கருணை உள்ளம் கொண்டவர்கள் யாருமே கிடையாது. தன்னை துளியளவும் நேசிக்காத, தன்னை துளியளவும் மதிக்காத, அவமரியாதை செய்கின்றவர்களுக்கு கூட கர்த்தர் மிகப்பெரிய பதவிகளை கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய பிசினஸ்ல உயர்த்தி வச்சிருக்கார். காரணம் என்ன? அவர் அன்புக்கு எல்லையே கிடையாது. இப்போ இங்க வந்து என்ன நடக்குன்னா, அந்த ஆள்கிட்ட ஒரு அம்மா, ஏழை விதவை வயசானவங்க வராங்க. ஐயா, எனக்கும் ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை தீர்த்து வைக்கணும், எனக்கு நீதி செய்யணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி, உங்கள் பவரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி டெய்லி வந்து கேட்குறாங்க. வழக்கமாக போல் யாரையும் மதிக்காத அந்த நபர் இவங்களையும் போமா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் இறங்காதவர் இந்த அம்மாவுக்கு மட்டும் இறங்க போறாரா? அவர் எப்படி இறங்குவாரு? போ போ அப்படின்னு சொல்லி நாயை விரட்டுற மாதிரி விரட்டியிருப்பார். ஒருவருக்குமே இறங்காத, மனம் இறங்காதவர்கள், ஒருவருக்குமே உதவி செய்யக்கூடாது என்று வாழ்பவர்கள் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். அவர்களுக்கு எல்லாரும் இறங்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க, அவர்களுக்கு எல்லாரும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க ஒரு சின்ன உதவி கூட யாருக்கும் செய்ய மாட்டாங்க. அது தவறென்றே அவர்களுக்கு தெரிவதில்லை. அந்த அவர்களை நான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக நினைக்கின்றேன். அவர்களுக்கு எல்லாரும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்ப இவங்களும் எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஒரு சின்ன உதவியாவது செய்யலாம் இல்லையா? ஈவரக்கம் இல்லாம இருக்கிறாங்க, அடுத்தவருக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி திரும்பிக்கிறாங்க, அற்பமா பார்க்குறாங்க, பெருமையா நிற்கிறாங்க, நான் ஏன் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தனக்கு எல்லாரும் உதவி செய்யணும் அப்படி சொல்லி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. உதவி யார்கிட்ட உதவி வேணுமோ அவங்கள்ட்ட ரொம்ப பவியமாக போய் நிற்கிறாங்க. இவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். நிறைய பேர் அப்படி இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க. அது ரொம்ப நமக்கு வேதனையை ஏற்படுத்துகிறது. இல்லை இல்லை, நமக்கு முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும். இந்த பூமியில இருக்கிற மட்டும் இரக்கம் காமிக்க வேண்டும். இந்த பூமியில நாம் இருக்கிற மட்டும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறருக்கு நம்மிடம் இப்படி வர்ற மாதிரி ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, பலனில்லாதவர்களுக்கு முடிந்த வரைக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்ம படைச்சார்ந்த பூமிக்கு கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு அது மெசேஜ் இல்லை. இந்த அம்மா இந்த விரட்டி விரட்டி விட்டாலும் டெய்லி வந்து ஐயா ஏதாவது செய்யுங்க செய்யுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பல நாட்களாக கேட்டாங்க. இந்த தாய் இடத்துல இருந்து, இந்த ஏழை விதவை இடத்துல இருந்து ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு விரட்டி விட்டாலும் சரி, மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்க ஐயா. ஒரு தடவை 2 தடவை வந்தா பரவாயில்ல, 100 தடவை வந்திருப்பாங்க. அந்த ஆள் விரட்டி விரட்டி விட்டுறாரு. அப்போ மனசு சோர்ந்து போயிருக்கும், இதால் செய்யவே மாட்டாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனாலும் அவங்க விடல, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. சில நேரத்தில் நாய்கள் வரும், நமக்கு தெரிந்த நாய்களுக்கு சாப்பாடு போடும், வேற நாய்கள் வந்தால் கள்ள நாய் வந்துருக்கு விரட்டி விடுன்னு சொல்லி போனாலும் அது போகாது. சரி, மனசு கேட்காம அதுக்கும் ஏதாவது சாப்பாடு போடும், அது எவ்வளவு விரட்டினாலும் போகாது. அப்போ நமக்கே மனசு இறங்கிடும். எத்தனையோ முறை இந்த தாயார் வந்து வந்து நிற்கின்றார்கள். இவன் போ 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 என்று நாயை விரட்டுவது போல விரட்டுகின்றார். அந்த தாயாரோ போனாலும் மறுபடியும் மறுபடியும் வந்து நிற்கிறாங்க, ஐயா எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இவன் போ 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 என்று விரட்டுகிறான். ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்டார்கள் இந்த தாயார். என்னை மிகவும் இன்ஸ்பயர் பண்ணுகிற ஒரு தாயார்.
ஒரு விதவை தான், யாரும் இல்லாதவர்கள் தான், ஒரு பெண் தான். ஆனாலும் எவ்வளவு போராடுகிற குணம் இருக்குது. எத்தனை முறை விரட்டி வந்தாலும் மறுபடியும் வந்து நின்றார்களா? இவர்கள் தான் வரலாறை படைப்பவர்கள், சரித்திரத்தை உண்டாக்குபவர்கள். எத்தனை முறை தோற்கடிக்கப்பட்டாலும், எத்தனை முறை வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்தாலும், விரட்டப்பட்டாலும் மறுபடி வந்து நிற்கின்றார்களே கஜினி முகமதுகள். எத்தனை முறை தோல்வியுற்றாலும் தாவீது மறுபடியும் வந்து நின்றார், அந்த தாவீதுகள். எத்தனை முறை விரட்டி அடிக்கப்பட்டாலும், கல்லாலே அடிக்கப்பட்டாலும், வாரினாலே அடிக்கப்பட்டாலும், உயிரே போக வேண்டிய சொல்லை வருவது போல வந்தாலும், சிறைச்சாலையிலே தொழுமரத்திலே கட்டப்பட்டாலும் கம்பீரமாய் நின்று கர்த்தரை துதித்தாரே, ஊழியத்திற்காக எழும்பி நின்றாரே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். அவர்கள் தான் சரித்திரம். எத்தனை முறை கல்லறிப்பட்டாலும் அவர் கவலையப்படல. ஆண்டவருக்காக ஓடுவேன் ஓடிட்டே இருந்தார். இவர்களெல்லாம் இவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் இன்றைய தலைமுறையினருக்கும் வருகிற தலைமுறைக்கும் ஜென்சிக்கும் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக எச்சரிப்பாக இருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஒரு 2 முறை 3 முறை முயற்சித்து கடவுள்கிட்ட போயிட்டு, கூட்டத்துக்கு போயிட்டு, ஊழியத்துக்கு போயிட்டு ஜெபிச்சு பார்த்து நடக்கலைன்னா அவ்வளவுதான். ஒரு குடும்பத்தார் என்னை குறித்து கேள்விப்பட்டு ஜெபிக்க அழைத்தால் ரொம்ப வல்லமையாக கர்த்தர் என்னை பயன்படுத்தின காலம். அந்த தாயாருக்கு ஒரு பிரச்சனை, பெரிய பணக்காரர்கள், பாவம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட பலகீனம். அது என்ன நான் சொல்ல விரும்பலை. அப்போ அவங்ககிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, இப்படி நான் ஆசிரியத்தில் பாஸ்டர் இருக்காரு, கூட்டு ஜோமனு. அப்போ நமக்கு டிக்கெட்லாம் எடுத்து ரொம்ப ராஜ மரியாதை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய குடும்பம். நான் போய் ஜெபிக்கிற பொழுது அந்த இடத்துல என்ன ஆவியெல்லாம் கிரியை இதெல்லாம் பார்த்து அதை கடிந்து அவங்களுக்கு நான் நல்லா ஜோம் பண்ணுறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக ஜோமாயிரும். நான் ஜோம் பண்ணிட்டு சொன்னேன். ஆமாம், அப்படி தான் நிறைய பாஸ்டர் வந்து சொன்னாங்க. ஒன்றும் நடக்கலை. மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினாங்க. நிறைய பாஸ்டர் இப்படி தான் சொன்னாங்க, எல்லாம் சரியாக இருந்தாங்க, ஒன்றும் நடக்கலையா. நான் கண்ணீரோடு ஜெபித்து போராடி எல்லாம் சரியாயிருன்னு சொல்கிறேன். அப்படியா பாப்பா, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர்னு சொல்லியிருக்கலாம். பார்ப்போம். நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. அப்படி என்றால் நான் இவ்வளவு தான் ஜெபித்த பொழுது அவர்களும் அந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கவில்லை, அவர்களும் மன்றாடவில்லை, இறைவனிடத்தில் கண்ணீர் வடிக்கவில்லை. ஆண்டவரே அந்த குடும்பத்தில் என்ன உறவு முறையை சொல்லி என்னுடைய மனைவிக்கு இல்லைன்னா தாயாருக்கு சகோதரிக்கு இறங்கணும் அவங்க ஜெபம் பண்ணவே இல்லை. அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் ட்ரை பண்ணி பார்த்தான், ஜெபம் பண்ணி பார்த்தா எத்தனை பாஸ்டர் வந்தான், இவனும் வந்திருக்கான். எவ்வளவு பேர் இப்படிதான் சொன்னாங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு மிகவும் அதிர்ச்சி ஆகிவிட்டது. எவ்வளவோ தூரத்திலிருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, எவ்வளவு பேர் சொல்றாங்க. அப்போ ஒருவேளை இவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இவர்களுக்கு விடுதலை கொடுத்து விடுவார் என்று சொல்லி அவர் நம்பி இருக்கலாம் அல்லவா? நம்பவே இல்லை. இப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லி அலட்சியமா பவுல் சொன்னாங்க. என்ன ஆச்சு? அவங்களுக்கு சோகமாகவே இல்லை. பாஸ்டர்கிட்ட வல்லமை இருக்கா இல்லையாங்கிறது மேட்டர் இல்லை, ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்காங்கிறது மேட்டர் இல்லை. இவர்களுக்கே அங்கே விசுவாசம் இல்லையே, இவர்களுக்கே ஒரு விதமான ஒரு பார்வை, ஒரு விதமான அலட்சியமான எண்ணங்கள். இது என்ன நடக்க போகுது, என்ன ஊழியக்காரன்ங்கிற மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் இருக்குது. இப்போ எப்படி அற்புதம் நடக்கும்? நான் துக்கத்தோடு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஐயா, இந்த பெண்ணை பாருங்கள், 100 முறை 200 முறை அவன் விரட்டுறான், ஒவ்வொரு முறை வந்து நிற்கிறாங்க. நமக்கு இதே போல ஒரு உள்ள நிச்சயமாய் வேண்டும். இப்படியாக அந்த தாயாரை விரட்ட 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 என்ன நடக்குது பாருங்க. 4வது வசனம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனை மதியாமல் இருந்தேன். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். உடனே அவன் சொல்றான், அந்த கடினமான மனுஷன் சொல்றான், நான் யாரையும் மதிக்கிறவெல்லாம் கிடையாது, கடவுளை நம்புறது கிடையாது, மதிக்கிறதும் கிடையாது. ஆனால் இவன் டெய்லி வந்து அலட்டிகிட்டே இருக்கிறா, அதனால அதுக்காக அவளுக்கு நான் நியாயம் செஞ்சு விட்டுறேன், பாவம் விளைச்சி போட்டோம். பார்த்தீர்களா, இவட்ட நீதி இருக்குதா நியாயம் இருக்குதா அது அவன் வந்து பார்க்கல. இல்லைன்னா வேற என்ன காரணமும் அம்சம் பார்க்கல. என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காது, என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறா, டெய்லி என் வீட்டில் வந்து நிற்கிறா, இது எனக்கு எரிச்சிடா, அதனாலதான் அவனை செஞ்சிடறேன். அப்பமாதான் அவன் நிற்பாளான்னு பார்ப்போம். இறுதியிலே அந்த கடினமான பாறை உடைந்து தண்ணீர் வந்து விட்டது. அந்த கடினமான பாறை நொறுங்கி போய்விட்டது. கல்லான அந்த இதயம் மாற்றப்பட்டு சதையான இதயம் பொருத்தப்பட்டு விட்டது. அங்கே ஆண்டவர் தன்னுடைய அன்பை வைத்து விட்டார். நான் கண்டிப்பாக உனக்கு நீதி செய்வேன் என்று அந்த மனிதன் அங்கே நீதி செய்கின்றார். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. 100 முறை 200 முறை 300 முறை வந்து நின்றார்கள். 300 முறையும் விரட்டினான். 301வது முறையோ
சரி போ, உனக்கு நான் நீதி செய்யறேன்னு சொல்லி செஞ்சுட்டார். காரணம் என்ன? இவர்கள் தொடர்ந்து வந்து நின்றதை கண்டு சரி பிழைச்சி போட்டுன்னு சொல்லி இவர் செய்தார். ஒரு பெரிய மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு வெட்டு கோடாரி எடுத்து வெட்டுங்கள், விழாது. 2 வெட்டு வெட்டுங்கள், 20 வெட்டு வெட்டுங்கள், 200 வெட்டு வெட்டுங்கள், விழாது. 300 வெட்டு வெட்டுங்கள், அது அப்படி நல்லா அப்படி போயிட்டே இருக்கும், ஆனால் விழாது. 301வது வெட்டில் விழுந்து விட்டது என்றால் 301வது வெட்டில் தான் விழுந்துட்டு போலுக்கு நீ நினைக்க விடாது. ஒவ்வொரு வெட்டும் கோடாரியை வைத்து முழு பலத்தோடு ஆண்டவரை வெட்ட 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 அது வீழ்ச்சி அப்படி சந்திக்க டக்குன்னு விழுந்துருது. ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபிக்கிற பொழுதும், ஒவ்வொரு முறை ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுதும், ஒவ்வொரு ஞாயிறு நீங்கள் ஆராதனைக்கு வருகிற பொழுதும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்முடைய விடுதலையின் கூட்டங்களுக்கு வருகிற பொழுதும் அங்க எதிராக இருக்கிற தடைகள் உடைந்து கொண்டே வருகிறது, தகர்ந்து கொண்டே வருகிறது. அது நிற்கிறது மாதிரி ஒரு தோற்றமா இருக்கும். இந்த வியாதி மறையாத மாதிரி இருக்கும், கடன் பாரம் மறையாத மாதிரி இருக்கும், பொல்லாத மனிதர்கள் பிசாசுகள் நெருக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும், விடுதலையே கிடைக்காத மாதிரி தோணும். திடீர்னு ஒரு நாள் எதிர்பார்க்காத நேரத்தில் செங்கடல் 2ஆய் பிளக்கும், எரிகோ முதல் தகர்ந்து விழும், ஆயிப்பட்டணம் எரிந்து விழும், தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு தான் அற்புதம், நாளைக்கு தான் அற்புதம் என்று ஒருவருக்கும் ஆண்டவர் டைம் டேபிள் போட்டு கொடுக்கவில்லை. காலேஜில் ஃபர்ஸ்ட் அவர் இது, செகண்ட் அவர் இது, தேர்ட் அவர் இது, டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்றாங்க, முதல் நாளே கொடுத்துட்றாங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி டைம் டேபிள்லாம் கிடையாதுங்க. அவர் வேலை எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் இந்த ஏழை விதவையை போல நாம் கதவை தட்டி கொண்டே இருக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் போராடி கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை முறை நீங்கள் ஜெபித்து உங்களுக்கு பதில் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் ஜெபிக்க 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 இந்த வியாதி பலகீனமாய் கொண்டே வருகிறது, பிசாசு பலகீனமாய் கொண்டே வருகிறது. உங்களுக்கு எதிராக நீக்கிற அந்த செங்கடல்கள், அந்த எரிகோ மதில்கள் எல்லாம், யோர்தான் நதிகள் எல்லாம் பலகீனமாய் கொண்டே வருகிறது. ஒரு நாளில் அவைகள் திடீரென்று சொல்லி காணாமல் போய்விடும். நீங்களோ இத்தனை நாள் நான் போராடி பார்த்து விட்டேன், செங்கல் 2ஆவா போகாதுன்னு சொல்லி திரும்பி போயிட்டீங்கன்னா யாருக்கு நஷ்டம் என்று கேட்க விரும்புகிறேன். ஆண்டவரை விட்டு ஓடி போன, ஆண்டவரை விட்டு வேண்டாம் என்று சொல்லி போன, இந்த கடவுளை கும்பிட்டு ஒரு பிரயோஜனத்தையும் நான் காணவே இல்லை என்று சொல்லி போன கோடி 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 பேர் உண்டு. யாருக்கு ஐயா நஷ்டம்? ஆண்டவருக்கா நஷ்டம்? நான் சொன்னேனே, பணம் இருக்கிறது என்பதற்காக ஒரு ஏழை ஊழியக்காரன் சுகமாக்கும் சொல்லி அவங்க பிடித்துக் கொண்டு கதறுகிற பொழுது கடைசி ஜோன பிறகு எத்தனை பேர் சொன்னாங்க அப்படிதான் சோமாவும் சொல்லிட்டு நீங்க ஜோம் இருக்கீங்க பார்ப்போம். அந்த ஊழியக்காரனை அற்பமாய் நினைக்கிற ஐயோ இத்தனை மனிதர்கள். யாருக்கு ஐயா அவன் ஊழியக்காரன் கதறான்? உங்க குடும்பத்தில் உள்ளவருக்கு கதறுகிறான், அப்ப நீங்களும் கதறல சொல்றீங்க பார்ப்போம். எத்தனையோ இப்படிதான் சொன்னாங்க சோமாவில், நீங்க ஜோம் இருக்கீங்க பார்ப்போம். அதே மாதிரி சோமாவே இல்லை, ஏன்னா அவங்க விசுவாசிக்கவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரவும் பகலும் என்னை கூப்பிடுறவங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டகரி வச்சிருக்காரு, எலைட்டுக்கு கேட்டகரி. எப்பமாவது ஜோம் பண்றவங்க, 5 நிமிஷம் ஜோம் பண்றவங்க, கண்ணை மூடிட்டு ஆண்டவர் நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்றவங்க இருக்காங்க, 1/2 மணி நேரம் ஜோம் பண்றவங்க. இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் லைன்ஸ். இரவு கிடையாது, பகல் கிடையாது, நேரம் கிடையாது, மத்தியானம் கிடையாது, இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் என்னோடு போராடுகிறவர்களே விஷயத்திலே நான் நீடிய பொறுமையுடையவராக இருந்து அவர்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பேன். இது செய்யாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் கேட்கின்றார். அவர்களுக்கு அற்புதங்களை செய்யாமல் இருப்பேனோ, சுகத்தை கொடுக்காமல் இருப்பேனோ, கேன்சர்ல இருந்து விடுதலை கொடுக்காமல் இருப்பேனோ, அது கடன்களை நான் அடைக்காமல் இருப்பேனோ, அவர்களுக்கு சொந்தமாய் நிலங்களையும் வீடுகளையும் வேலைக்காரர்களையும் கொடுக்காமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பேன். யாரிடத்தில் நீடிய பொறுமையுடையவராக இருக்கிறார்? இரவும் பகலும் இயேசுவே 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 என்று கதறுகின்றவர்களிடத்திலே, கண்ணீர் அடித்துக் கொண்டிருப்பவரிடத்துல, இயேசுவை குழந்தையை போல நம்புகிறவரிடத்துல, எவ்வளவு மிதித்து தள்ளினாலும் விட மாட்டேன் என்று அவருடைய பாதங்களை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிற இடத்துல இயேசு நீடிய பொறுமையோடு அவர் காணப்படுகின்றார். இரவும் பகலும் ஜெபிக்கிற அந்த எலைட் கேட்டகரியில நம்ம வரணும். எந்த ஏ கிளாஸ்ல நம்ம வரணும், டாப் கிளாஸ்ல நம்ம வரணும். இரவும் பகலும் ஜெபிக்கணும். இரவும் பகலும் ஜெபித்தாலும் அங்கே ஆரம்பத்தில் இல்லைன்னா ரொம்ப காலமா பதில் வராத மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆனா அப்போ எவ்வளவு சோறு வரும், இரவு பகலும் சோனி ஒன்றும் நடக்கலையே, மாறலையே. அதையும் மீறி தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாளிலே மணவாளன் வருவார்.
ஒரு நாளில் ஆண்டவர் வருவார், எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். எதை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள் அதை மாத்திரமல்ல, அதை விட 1000 மடங்கு அவர் நியாயம் செய்வார், நீதி செய்வார். தேவ நீதி உள்ள நியாயாதிபதி. உங்கள் ஜெபம் ஒரு காலம் வீணாய் போவதில்லை, உங்கள் கண்ணீர் ஒரு காலம் வீணாய் போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்து வச்சிருக்கார், இரவும் பகலும் என்னை தேடுகிறவர்கள், என்னை கும்பிடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், என்னிடத்தில் வருபவர்கள். அவர்களுக்கு நீடிய பொறுமையுடையவராக இருந்து கேட்டு சந்தோஷமாக நீதி செய்வார். இவர் இந்த நீதியுள்ள நியாயாதிபதி, உலகத்துக்கு மனுஷன் சரி என்னை அலற்றாங்கிறதுக்காக செஞ்சான். ஆண்டவர் நீடிய பொறுமையுடையவராக சந்தோஷமாக நீதி செய்கிறார். உங்களுக்கு அவர் நீதி செய்யும்படியாக, உங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, எத்தனை முறை அடித்து அடித்து விரட்டினாலும் அந்த பெண் மறுபடி வந்து கொண்டே இருந்தாலே ராஜா. எங்கள் பரம தகப்பனே, எங்கள் பரம தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, ஐயா எங்கள் அம்மையப்பனே, நாங்கள் இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுவது நீர் அறிந்திருக்கிறீர் என்று அறிந்துமை துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. அநேக நேரங்களில் எவ்வளவோ ஜெபித்தும் பதில் வராமல் போகின்ற பொழுது ஆண்டவர் ஒருவேளை எங்களை காணவில்லையோ, எங்கள் அருளாதவர், எங்கள் கருணை கடல், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை பார்க்கவில்லையோ என்று கதறுகிறோம், நினைக்கின்றோம், அங்கலாய்க்கின்றோம். நீரோ சொல்லுகிறீர், இரவும் பகலும் என்னை நோக்கி கூடுற பிள்ளைகளுடைய விஷயத்தில் நான் நீடிய பொறுமை உடையவராக இருந்து, நாங்கள் ஒவ்வொரு முறை கதறி எதிர்பார்த்து ஒன்று நடக்காமல் போகும் பொழுது துக்கத்தோடு கடந்து போவதை நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீங்கிற நல்ல செய்தியை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். அதை பார்த்து கொண்டே இருந்து சும்மா போக மாட்டீர். ஒரு நாளிலே நாங்கள் கேட்டதை மாத்திரமல்ல, அதை விட 1000 மடங்கு, அதையும் கூட 1000 மடங்கு நன்மைகளை எங்களுக்கு நீ செய்கின்றவராக இருக்க போகின்றீர். இறைவா, இறைவா, நீதியுள்ள நியாயாதிபதியே, நீதி அரசரே, O righteous judge, thank you very much for these encouraging words. ஜெபிக்கிறத ஒரு காலம் விட்டு விடாமல் இருக்க, கூட்டங்களுக்கு வருவதை ஒரு பொழுது விட்டு விடாமல் இருக்க உதவி செய்யும். ஊழியக்காரங்களை அற்பமா நினைக்கிற அந்த கேவலமான காலங்கள் வேண்டாம். ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது எத்தனை பேர் ஜெபிச்சா ஒன்றும் நடக்கல, நீ மட்டும் ஜெபிச்சா என்ன போதுன்னு சொல்லி அற்பமாய் பேசுகிற அந்த எண்ணோட்டங்கள் வேண்டாம். இறைவா, அது தவறுங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிங்கப்பா. அழிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஐயா. இயேசுவே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என் நிலைமையில இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இறைவா, என்ன வியாதியா இருந்தாலும் நீக்குங்க. முக்கியமா இரவு மகளுமை தேடுகிறவர்களுடைய விஷயத்துல நீதி செய்யுங்க. அவன் காத்திருந்தது போதும், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணும் என்பதை அறிவீரே, நீதி செய்யுங்க. நோய்களிலிருந்து விடுதலை தார், கடன் பாரங்களிலிருந்து விடுதலை தாருங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு கசப்புலேருந்து விடுதலை தாருங்க. ஆண்டவரை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாருங்க. வேலை இல்லை, பணம் இல்லை, தருத்திரம், அது காசு இல்லை, இது காசு இல்லை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அவமானம், வெக்கம், எதுவுமே வேண்டாயா. சமாதானமாய் வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் அப்படியே செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரு. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரு, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவரோட இன்றைக்கு சகல காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.